இப்போ இந்தியாவில் எலெக்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மாசத்துல தமிழ்நாட்டில் எலெக்ஷனும் வந்துடும். அதுக்காக எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா சிறப்பு தீவிர திருத்தம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கு பார்த்தனா ஆளுங்கட்சியும் சில கட்சியெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்படி எஸ்ஐஆர்னா என்ன, எதுக்காக வந்து சில கட்சிங்களாம் அதுக்கு ஒத்து போக மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம். பொதுவாக எலெக்ஷன் நடக்கிறதுக்கு கொஞ்சம் மாசம் முன்னாடியே நம்ம வீட்டுக்கிட்ட வந்து இந்த ஓட்டர் லிஸ்ட்லாம் செக் பண்ணுவாங்க. அவங்க நார்மலாக அந்த ஓட்டர் லிஸ்ட் வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு வந்து இவங்கலாம் இருக்காங்களா, ஓட்டர் ஐடி காமிங்கன்ற மாதிரி டிக் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஓட்டர் லிஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு போவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்ணாங்களே, வீடு வீடா வந்து உங்க ஓடிபி கொடுங்கன்ட்டு, அந்த மாதிரியா? அது வந்து டிஎம்கே பண்ணுது. இது வந்து எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வருவாங்க. நிறைய பேர் இந்த சத்துணவில் வேலை செய்கிற டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு வீட்டுக்கு வந்து எத்தனை பேர் இருக்கீங்க, ஓட்டர் ஐடி காமிங்கன்னு டிக் பண்ணிட்டு நமக்கு ஒரு சின்ன பேப்பர் மாதிரி கொடுத்துட்டு போவாங்க. நம்ம அந்த எலெக்ஷனுக்கு போகும்போது ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு போகலாம் கூட பரவாயில்ல, அந்த பேப்பரை காமிச்சு நம்ம உள்ளே போய் ஓட்டு போட்டுக்கலாம். ஆனால் இந்த வாட்டி பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ண போகிறாங்க. இது எப்படி பண்ண போகிறாங்கன்னா, நார்மலாக நம்ம அந்த ஓட்டர் லிஸ்ட்டை மட்டும் செக் பண்ண போகிறதில்ல. 2003 2004 நடந்த எலெக்ஷன் ஓட்டர் லிஸ்ட் தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. எதுக்காகனா இந்த எஸ்ஐஆர்ன்றது இந்தியா முழுக்கவும் நடந்துட்டு தான் இருக்குது. என்ன ஒரு 20 வருஷமாக நடக்கல. லாஸ்ட்டாக தமிழ்நாட்டிலாம் பார்த்தோன்னா 2003 2004 வரைக்குமே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுறது இல்லை. அதனால நிறைய டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. இப்போ பீகார் எலெக்ஷன்லாம் கூட பார்த்தோன்னா ராகுல் காந்தி ஒரு தனியாக ஒரு ஸ்க்ரீன்லாம் போட்டு கூட காமிச்சார். இங்கே பாருங்கள், இவங்க பேர் எக்ஸ்ன்னு இருக்குது, இவங்க பேர் ஒய்ன்னு இருக்குது, இவங்க அட்ரஸே ரெண்டும் சேமாக இருக்குது, டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் காமிச்சிருந்தாரு. இந்த எஸ்ஐஆர் பண்ணுற மூலியமா டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் லிஸ்ட்லாம் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா, நம்ம வீட்டுக்கு வந்து இந்த பூத் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க. பூத் ஆஃபீஸர்ஸ் நம்ம வீட்டுக்கு ஒரு 3 வாட்டி வருவாங்களாம். 3 வாட்டி வந்து நம்ம ஓட்டர் லிஸ்ட்டை செக் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 4ஆம் தேதி, இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இந்த தமிழ்நாட்டில் இருக்க மொத்த பேரோட வீட்டுக்கு போய் செக் பண்ணுவாங்களாம். இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்லாம் வீட்டுக்கு வருவாங்களாம். அதுவும் யார் வீட்டுக்குலாம் வருவாங்கன்னா, இந்த 2003 4 ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்கும் பாரு, அவங்க வீட்டுக்குலாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்களாம். இப்போ நம்மலாம் வந்து சொந்த வீட்டுக்காரங்கனால நம்ம அதே வீட்டில் இருப்போம். அவங்களுக்கு வந்து ஏதாவது அந்த லிஸ்ட்டில் தப்பாக இருந்தால் அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நம்ம காமிச்சா போதுன்றாங்க. அதே இன்கேஸ் நம்ம வீடே மாறி இல்லை வேற ஒரு இடத்துக்குலாம் போயிருந்தா நம்ம ஒரு 11 டாக்குமெண்ட்ஸ் கிட்ட சப்மிட் பண்ணுமா. அந்த டாக்குமெண்ட்ஸில் பார்த்தா நம்மளோட மார்க் ஷீட்டு, நம்மளோட பர்த் சர்டிஃபிகேட்டு, அந்த மாதிரி ஒரு 11 டாக்குமெண்ட் சொல்கிறாங்க. அதில் என்ன பிரச்சனைனா, இந்த ஆதார் கார்டை இன்க்ளூட் பண்ணவே இல்லை. அதுக்கே நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்தது. எதுக்குங்க ஆதார் கார்டை இன்க்ளூட் பண்ணேன்னு கேட்டாங்கன்னா, ஆதார் கார்டுன்றது ஒரு பர்சனோட ஐடென்டிட்டி தான், அதை வச்சு நம்ம பிளேஸ் ஐடென்டிட்டியாக எடுத்துக்க முடியாது. அப்புறம் ஏன் வந்து நீங்கள் ஆதார் கார்டில் அட்ரஸ் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வாதம்லாம் போய், இப்போ ஓகே நீங்கள் ஆதார் கார்டையும் அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்கன்னு இப்போ ஒரு 12 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இன்கேஸ் நம்ம பேர் எதுவும் இல்லைனா அந்த 12 டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுத்தாதான் இந்த எலெக்ஷனில் வந்து நம்ம பேரை ஆட் பண்ணுவாங்க. இவங்க வந்து நமக்கு ஒரு 2 ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணோம். 2 ஃபார்ம்லையும் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்மளோட ரீசெண்ட் ஃபோட்டோவும் ஒட்டணும். ஃபோட்டோ ஓட்டிட்டு அவங்க ஒரு காப்பி எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நமக்கு ஒரு காப்பி வச்சுக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் இந்த ஒரு மாதத்தில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா வீடுகளையும் போய் இவங்க செக் பண்ணி ஒரு 3 வாட்டி போவாங்களாம். இப்போ இன்கேஸ் ஒரு வாட்டி மிஸ் ஆனால் கூட ஒரு 3 வாட்டி நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்போ வீட்டில் ஆளுங்களாம் கரெக்டாக இருந்து இதை சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த டிசம்பர் 4க்குள்ளே இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். டிசம்பர் 9லேருந்து ஜனவரி 8க்குள்ளே இந்த லிஸ்ட்டில் இருக்க நேம்ஸ் எல்லாம் வந்துடும். இன்கேஸ் நம்ம பேர் இதில் விட்டு போயிருந்ததுன்னா திரும்பி நம்ம சப்மிட் பண்ணி ஒரு பிப்ரவரிக்குள்ளே நம்ம பேரை ஏற்றிட்டோன்னா இப்போ வர எலெக்ஷனில் ஓட்டு போடலாம். அப்படி இன்கேஸ் நம்ம மிஸ் ஆகிட்டோன்னா இந்த எலெக்ஷன் நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எதிர்க்கட்சிங்களாம் என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா, அது எதுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே பண்ணுறீங்க, கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 90 டேஸ் வச்சிருக்கலாம், இப்போ இந்த 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிருவீங்களான்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் பார்த்தனா ஒரு 90,000 எம்ப்ளாயிஸை வந்து இதுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 மந்த்துக்குள்ளே இந்த ப்ராசஸை முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் வந்து நல்லதான்னு கேட்டால் நல்லது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்ட்ரிக்டான அந்த லிஸ்ட்டு கொண்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து 21 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் எலெக்ஷன் வரும்போது ஸ்மால் கரெக்ஷன்லாம் பண்ணுறாங்க. ஆனாலுமே நிறைய இந்த இறந்து போனவங்க பேர்லாம் அதிலே இருக்கும். சில பேர்லாம் வந்து 2 ஓட்டு வச்சுருப்பாங்க. நானே பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இங்கேயும் ஓட்டு இருக்குது, அவங்களுக்கு கேரளாலையும் ஓட்டு இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் ஓட்டு இருக்குது, சிவகங்கையிலும் ஓட்டு இருக்குது. இந்த மாதிரி 2 ஓட்டு வச்சுருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக பார்த்து எடுக்கிறது வந்து நல்ல விஷயம்தான். ஆனால் 30 நாள்ன்றது வந்து ஒரு கம்மியான டைம் நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய நாடு தமிழ்நாட்டில் மட்டுமே 5 கோடி ஓட்டுக்கிட்டே இருக்குது. அதை வந்து 30 நாளில் கரெக்டாக பண்ணி முடிக்க முடியுமான்னு தெரியல. பயங்கர டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, பீகார்லையும் இது நடந்திருக்கு. இப்போ நடந்து தான் அவங்களுக்கு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்தியாலையும் பார்த்தோன்னா ஒரு 12 ஸ்டேட்ஸில் இந்த எஸ்ஐஆர் நடக்கும்ன்றாங்க. இப்போ தமிழ்நாடு, கேரளா, இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லையுமே எஸ்ஐஆர் நடக்க தான் போதுன்றாங்க. பட் இதுக்கு பார்த்தோன்னா ஆளுங்கட்சி சில கட்சிங்கெல்லாம் பார்த்தா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க சொல்கிறதுலையும் நியாயம் இருக்குது. என்னன்னா இன்கேஸ் அந்த செக் பண்ணுறவங்க நம்ம
வீட்டுக்கு 3 வாட்டி வராங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்போ வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ எல்லாரும் வேலைக்கெலாம் போயிட்டுருக்காங்க. இப்போ நிறைய வீட்டில் பார்த்தோன்னா லேடிஸ் வரைக்கும் வேலைக்கு போகிறாங்க. ஸோ வீடே பூட்டி தான் கிடக்கும். இன்கேஸ் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆள் இல்லைன்னு மார்க் பண்ணிட்டாங்கன்னா என்னோட ஓட்டே அங்கே போயிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் வெளிநாட்டிலலாம் போய் வேலை செய்வாங்க. அவங்க வரதே பார்த்தோன்னா ஒரு நாள் எலெக்ஷனில் நான் போய் ஓட்டு போட்டு வந்துடுன்னு தான் வருவாங்க. அவங்கலாம் எப்படி வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ இந்த வெளிநாட்டு மாநிலர்கள்லாம் வந்து இங்கே தங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் காமிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இங்கே கொடுத்துட்றாங்களாம். நீங்கள் வந்து இந்த தமிழ்நாடு எலெக்ஷனில் ஓட்டு போட்டுருங்கன்னு. இப்போ அங்கே தான் வந்து பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ நார்த் இந்தியன்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இப்போ அவங்க மொத்த பேரும் இப்போ நாங்கள் பீகாரில் இல்லை, அசாமில் இல்லை, நாங்கள் இங்கே தான் இருக்கோம்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா அவங்க ஆப்வியஸாக வந்து யாருக்கு போடுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பிஜேபிக்கு குத்திடுவாங்க. அதனால் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றமே கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கெலாம் வந்து தான் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி மூவாக வந்து பிஜேபி கொண்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளோட ஸ்டாலின்லாம் வந்து பேசியிருந்தாரு. அதுக்கு எதிர்ப்பாக வந்து ஒரு மீட்டிங்லாம் கூட வச்சிருந்தாரு. நவம்பர் 2ஆம் தேதி ஒரு மீட்டிங்லாம் வச்சிருந்தாரு. எல்லா கட்சிக்கும் அழைப்பிட்டு இருந்தாரு. பட் நம்ம முக்கியமாக பார்க்குற இந்த என்டிகே வரல, ஏடிஎம்கே வரல, டிவிகே வரல, இவங்க யாருமே வரல. சின்ன சின்ன கூட்டணி கட்சி ஒரு 41 பேர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அதுக்கே வந்து ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு பிஜேபிக்கு பயந்துட்டு மற்ற கட்சிலாம் வரல, ஏடிஎம்கே சொல்லவே வேணாம், அவங்க வந்து அலைன்ஸில் இருக்காங்க, அதனால் வந்திருக்க மாட்டாங்க. டிவிகேவும் வந்து இப்போ மறைமுகமாக அவங்களோட சப்போர்ட்டில் இருக்காங்க, அதனால் வரல அப்படின்ற மாதிரிலாம் அவர் குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு ரூல் கொண்டு வரும்போது எல்லாரும் ஃபாலோ பண்ணும்போது நம்மளும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து அதை பண்ண முடியாது, நான் வேலைக்கு போயிடுவேன், நான் ஊருக்கு போயிடுவேன்னு சொல்கிறது வந்து எப்படி இருக்குன்னா பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இப்போ ஒரு ரூல்ஸ் கொண்டு வரும்போது எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது எப்படி இருக்குன்னா விவேக்கோட ஜோக் ஒன்று வரும். அவர் ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து இன்டர்வியூக்கு போவார். அப்போ வந்து அந்த எம்டி கேட்பார், லிஃப்ட்டு வேலை செய்யலை, என்ன பண்ணுவேன், ஆஃபீஸ் பற்றி எரியுது, ஃபோனும் ஒர்க் பண்ணல, அந்த மாதிரி இருக்குது இவங்க சொல்கிறது. வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டால் அதை நம்ம எப்படியாவது பண்ணி முடிக்க தான் பார்க்கணும். வீட்டில் யாருமே இல்லை, எல்லோரும் இறந்துட்டாங்க, நான் ஃபாரினில் இருக்கேன், ஓட்டு போட மட்டும்தான் வருவேன், எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. தப்பும் சொல்ல முடியாது. சப்போஸ் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைனில் அந்த மாதிரி ஏதோ ஆப்ஷனும் கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் வரும்போது நாங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்துலாம் நிறைய பேர் வந்து இங்கே தங்கியிருக்காங்க, தலைமுறையாக இங்கே தங்கியிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து நம்ம கிளம்புங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நம்மளும் அந்த மாதிரி போகலாம். நம்ம தமிழர்கள் எவ்வளோ மற்ற ஸ்டேட்லலாம் இருக்காங்க, அதெல்லாம் வந்து நம்ம தடுக்க முடியுமான்னு தெரில. இப்போ அவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க, இங்கே தான் இருக்காங்கன்னா அது சட்டப்படி அவங்க ஓட் ஐடி கொடுத்து தான் ஆவாங்க. அதெல்லாம் நம்ம தடுக்க முடியுமான்னு தெரில. இதை நிறைய கட்சிகள் வந்து இதை பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தலைமுறை அவங்க தமிழ்நாட்டில் செட்டில் ஆகிட்டாங்கன்னா ஓட் ஐடி வேணால் கொடுக்கலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா வேலைக்காக வந்திருக்காங்க, அவங்க ஃபேமிலியோடு தான் வருவாங்களே, அவங்களும் வந்து இங்கே ஓட்டு உரிமை வாங்கிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக தமிழ்நாட்டு அரசியலே வந்து திருப்பி போட்டுரும். தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராது அப்படின்ற மாதிரி எல்லாரும் இருக்கும்போது இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவாக கூட இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் முன்னாடிலேருந்து இதை பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த எலெக்ஷன் கிட்ட வர இந்த மூவெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த 2003-4 அந்த எலெக்ஷன் லிஸ்ட்டை வச்சு பார்க்குறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 2003லலாம் அவன் இங்கே சில பேர் வீடு வச்சிருப்பான், சில பேர்லாம் காலி பண்ணியே போயிருப்பான், அவன்லாம் புது அட்ரஸ் மாற்றி ஓட்டு ஐடி வாங்கினானா என்னன்னு தெரில. இதை வந்து இந்த 30 நாளில் பண்ணி முடிப்புன்றது தான் இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சம்டைம்ஸ் அலட்சியமாக கூட அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து நான் 3 வாட்டி போனேன், அவங்க வீட்டில் ஆள் இல்லை, அதனால் இவங்களுக்கு கேன்சல் பண்ணி விடுங்க, அப்படி பண்ணி விட்டு போகலாம். அதே மாதிரி அவங்க கேட்குற அந்த 11 டாக்குமெண்ட்ஸும் எல்லா மக்கள் வச்சிருப்பாங்களான்னு தெரில. நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் இருக்காது, எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இருக்காது. இவங்க ஒரு 11 லிஸ்ட் வச்சிருக்காங்க. நம்மலாம் கொஞ்சம் சிட்டியில் இருக்கனால ஓகே என்கிட்ட இருக்குன்ற மாதிரி இருக்குது. கிராமத்துலலாம் அந்த சர்டிஃபிகேட் கேட்டாங்களா அவங்கள வச்சிருப்பாங்களானே தெரில. அப்போ உங்ககிட்ட இந்த சர்டிஃபிகேட் இல்லை, அதனால் உங்களுக்கு இந்த வாட்டி எலிஜிபிள் இல்லை அப்படின்னு கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. எங்கள் மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பொலிட்டிக்கல் கட்சிலாம் சொல்கிறாங்க. என்ன போராடினாலும் இப்போ 4ஆம் தேதி வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் வந்துட்டா பிரச்சனை இல்லை. இப்போ ரீசெண்டாக பீகாரில் 42 லட்சம் பேருக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லை அப்படின்னு சொல்லி போராட்டம்லாம் பண்ணியிருந்தாரு. அதுக்கு தான் நம்மளோட சிஎம் ஸ்டாலின் கூட இங்கேருந்து கிளம்பி ராகுல் காந்தி கூட அந்த வண்டியிலலாம் போய் பிரச்சாரம் மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதே பிரச்சனை தான் இப்போ இங்கே போயிட்டு இருக்கு. கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி ஒரு மாசத்துல கரெக்டாக முடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்போ வீட்டுக்கு வராங்கன்றதே தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு சண்டே சாட்டர்டே அந்த மாதிரி வந்தாங்கன்னா ஃபேமிலியில் எல்லாரும் இருப்பாங்க. மற்ற வீக் டேஸ்லலாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ ஒன்று மட்டும் தெரிஞ்சிச்சு, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி இதை வந்து தடை பண்ண முடியாது. அதனால் நம்ம தான் கொஞ்சம் உஷாராக பக்கத்து வீட்டிலலாம் சொல்லி வச்சுட்டு போனோம். இந்த மாதிரி வந்தாங்கன்னா சொல்லுங்கள், கால் பண்ணுங்கள், நான் வீட்டுக்கு வரேன், ஆள் இருந்தால் தான் அது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுட்டு போனால் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நம்ம இந்த எலெக்ஷனை மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். நீங்கள் இந்த எஸ்ஐஆரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது கரெக்டான டெசிஷனா இல்லை கட்சிங்கெல்லாம் சொல்கிற மாதிரி இது பிஜேபியோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவானு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.